ஒரு நாள் அந்த மௌத் நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை சந்திக்க போகிறதாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு உறவுகளையும் நாம் விட்டு இந்த உலகத்தில் இருந்து தனிமையான ஒரு பயணத்துக்கு எப்படி வந்தோமோ, எதுவும் இல்லாமல் வந்த நாம் எதுவுமே இல்லாமல் 6 அடி கபருக்குள் போக வேண்டிய ஒரு நாள் வரும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாளுக்கு முன்னாடி நாம் சிந்தித்து பார்ப்பதைத்தான் பெருமானார் சொன்னார்கள். அதிகம் நினைவு கூறுங்கள். ஏன் தெரியுமா? உங்க இன்பங்களை எல்லாம் உங்க கற்பனையில் நீங்கள் எவ்வளவெல்லாம் வடிவமைத்து வைத்திருக்கிறீர்களோ, இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து வைத்திருக்கிறீர்களோ, அதையெல்லாம் துண்டாக்கி தூளாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிரும். உங்க மரணத்துடைய சிந்தனை உங்களை சந்தூக்கில் தூக்கிட்டு போற நேரம், உங்க உறவுகள் அழுது உங்களை தூக்கி கொண்டு போகிற நேரம், நீங்கள் வெள்ள கஃபனால் போத்தப்பட்டு இந்த உலகத்தில் எல்லோருக்கும் போய் வருகிறேன் என்று சொல்லியும் சொல்லாமல் நீங்கள் போகிற அந்த பயணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், அதிகப்படுத்துங்கள் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் இந்த கல்புக்கு இந்த சிந்தனை வராவிட்டால் இந்த கல்பு நிறைய ஆசைகளால் பாழாகிரும். இந்த கல்பு நிறைய ஆசைப்படும். அதாவது எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்ற உணர்வு இந்த கல்பு ஏங்கி தவிக்கும். இன்னமும் இல்லை, இன்னும் வேணும் என்று இந்த கல்பு சொல்லும். இந்த கல்பை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை தான் மரண சிந்தனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு தாய் இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம், பிள்ளைகள் எல்லாம் கண்கலங்கி சுத்தி வளைத்து பார்க்கிற நேரம், இந்த உலகத்தில் எந்த மனிதர்களாலும் அந்த ரூஹை நிப்பாட்ட முடியாத நேரம், எல்லோரும் கைகட்டி பார்ப்பார்கள், கைவிரித்து பார்ப்பார்கள். மலக்குல் மௌத் அந்த ரூஹை எடுத்து போகிற நேரம், இந்த உலகத்தில் உள்ள பெரும் வைத்தியர்களால் அந்த ரூஹை நிப்பாட்ட முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எந்த மந்திரவாதிகளாலும் அந்த ரூஹை நிப்பாட்ட முடியாது. கல்லா, அல்லாஹ் சொல்கிறான், never, ஒரு போதும் நடக்காது என்கிறான். கல்லா இதா பலகத்தி தராக்கி வகீல மன் ராக் வலன்ன அன்னஹுல் ஃபராக் வல்தஃபத்தி ஷாக்கு பிஷாக் இலா ரப்பிக யௌமைஸில் மசாக். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு போதும் நடக்காதாம். இதா பலகத்தி தராக்கி, இந்த உடம்பெல்லாம் ஓடுகிற இந்த ரூஹ் ஒரு நாள் கர்கரா, இந்த தொண்டை குழிய அடைய ஆரம்பிக்கும். மனிதன் அந்த நேரத்தில் ரூஹ் இந்த காலில் இருந்து எடுத்து வந்தது ரூஹ் தொண்டல லாஸ்ட் மூமெண்ட். இஸா பலகத்தி தராக்கிய வகீல மன் ராக் சொல்லப்படுமாம். யாருடா மந்திரிப்பது? வந்து மந்திரிச்சு 7 மணி நேரம் நிப்பாட்டு.